ஜபம் ரொம்ப பவர்ஃபுல்னு நினைச்சுங்க. ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்துல வந்துட்டீங்கன்னா, நீங்க பயபக்தியோடு இருப்பீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன் உன் ஜபம் ஒரு நாளும் தோற்று போகாது. நீ மூளையால எண்ணின எல்லா எண்ணங்களும் தோற்று போய்விடும். ஆனா ஒண்ணுமே இல்லாம நீ ஜெபிச்சிருப்ப அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நாள் தோற்று போகாது. அந்த ஜபத்துக்கு பவர் இருக்குது. இன்னைக்கு அவருடைய ஜபம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியமான ஜபம். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும். இது அதிகார ஜபம் இல்ல, நீ அதை செஞ்சுதான் ஆகணும்ன்ற ஜபம் இல்ல. கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா, நான் உங்களுக்காக எப்படி இருந்தேன், எப்படி ஆராதனைக்குள்ள வந்தேன், நான் எப்படி ஜெபிச்சேன். இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன சொல்லிட்டாரு, நீ செத்து போயிடுவ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. நான் இன்னைக்கு சொல்லுவேன், அந்த ஜபம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஜபம் பாருங்க. தேவன் தான் சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை சரி பண்ணிடு, நீ மரிச்சு போயிடுவ, உன் குடும்பத்துல எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து. தேவன் தான் சொல்றாரு. அதே தேவனே அவனை பார்த்து சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன். அதிகார ஜபம் இல்ல பிரதர், தேவ சமூகத்துலப்பா நான் ஒழுங்கா தான்ப்பா இருந்தேன். யாரும் சொல்ல முடியுமா, உத்தமமா தான் இருந்தேன். நாத்தான்மையில பார்த்து தெய்வம் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். தாவீதை பார்த்து சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான். மோசையை பார்த்து சொல்றாரு, இவன் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவர் என்ன சொல்ற, உனக்கு பிரியமா அவருக்கு பிரியமா அவங்க நடந்ததால அவர் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இந்த மனுஷனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது, நான் உனக்கு பிரியமா வாழ்ந்தேன். தாவீது சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும். தேவனுக்கு முன்பாக உங்களால கேள்வி கேட்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செஞ்சு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடந்திருப்பலாம். நான் முழங்கால் போட்டு தைரியமா கேட்கலாம்.